திண்டுக்கல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போய் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு குட்டி லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஒரு 8-9 ஸ்பாட் இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சேவ் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 17th செஞ்சுரியில கட்டப்பட்ட ராக் ஃபோர்ட்டுக்கும் பூட்டுக்கும் அதையும் தாண்டி சீரக சம்பா பிரியாணிக்கு பேர் போன ஊர் தான் திண்டுக்கல். அதனால பிரேக்ஃபாஸ்டையே பிரியாணில இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பெருமாள் நாயுடு பிரியாணி ஹோட்டல். ஒரு 3 தலைமுறைக்கு மேல பழமை மாறாம செம்பு பாத்திரத்துல பண்ற ஆத்தென்டிக் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா மட்டன் பிரியாணியை காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் போறீங்கன்னா சுட சுட ட்ரை பண்ணலாம். பிரியாணியோ லைட்டா குழஞ்சி பீசஸ்லாம் பஞ்சு மாதிரி வந்து நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட் ஸ்பாட் ஒரு பழைய வீட்டை ஹோட்டலா மாத்தி மார்னிங்கே நல்ல ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் ஸ்ரீ காமாட்சி டிஃபன் சென்டர். இங்க நீங்க காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் போறீங்கன்னா இட்லி, பொங்கல், தோசை, நெய் தோசை, பொடி தோசைக்கெல்லாம் சாம்பார் 2 விதமான சட்னி கூடவே மட்டன் வெள்ளை குருமா ஒன்று கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் மறக்காம அவங்களோட மட்டன் சாப்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேர்ட் ஸ்பாட் 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஜேஎம்எஸ் சர்பத் கடை. இந்த காலத்திலேயே ஒரு 5 ரூபாய்க்கு சில்லுன்னு நன்னாரி சர்பத் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் காலத்துக்குலாம் சரியான மேட்ரு, நோட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஒரு 3 ஸ்பாட். அதுல ஃபர்ஸ்ட் 35 வருஷத்துக்கு மேல இருக்கிற சிவா பிரியாணி. இங்க வெள்ளாட்டு கறியில பண்ற சீரக சம்பா மட்டன் பிரியாணி கூடவே மட்டன் சுக்கா, சாப்ஸ், சவரொட்டி, முட்டைக்கறின்னு ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்கும். அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்டோட ஃபர்ஸ்ட் கடை. இங்க அவங்களோட சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி ரெண்டுமே அங்கே ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது மற்ற ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற பிரியாணியை விட இந்த பிரியாணில மசாலா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. மற்றபடி சைட் டிஷஸ்லாம் தரமா இருந்தா. இல்லப்பா இந்த பிரியாணிலாம் வேணாம், நல்ல மீல்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 170 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ் ஹோட்டல் ஆச்சீஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வர சிக்கன், மட்டன், நாட்டுக்கோழி, மீன் குழம்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஸ்நாக்ஸுக்கு வருவோம். ஓவராலா இது 7வது ஸ்பாட். நம்ம சென்னையில எப்படி ஈவினிங் ஆனா காளான் மசால் பூரின்னு சாப்பிடுறோமோ இந்த ஊருக்கு முட்டைப்பாயா. அதுக்கு ஃபேமஸான கடை தான் சானார்பட்டி முட்டைப்பாயா கடை. போறீங்கன்னா அதை மட்டும் ட்ரை பண்ணாம அவங்களோட மட்டன் சூப்பையும் ட்ரை பண்ணுங்க, தரமா இருக்கும். அடுத்து ஸ்வீட்டுக்கு கிருஷ்ணய்யர் மிட்டாய் கடை. இங்க நான் ட்ரை பண்ண அந்த வெள்ளை ஜாங்கிரி அல்வாலாம் அருமையா இருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட 8வது ஸ்பாட். அண்ட் லாஸ்டா 9th ஸ்பாட் டின்னருக்கு கோழி நாடார் கடை. அங்க பரோட்டாவை மிக்ஸில் அரைச்சு பண்ற அந்த செட் பரோட்டா, நாட்டுக்கோழி குழம்பு, சைட் டிஷஸ்க்குலாம் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. நீங்க போற டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ சொன்ன ஸ்பாட்ஸ் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் திண்டுக்கல்லே இருக்கு. அதை இன்னொரு வாட்டி போற டைம் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த வீடியோவை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.